இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் இறுதிச் சடங்கில் தமது சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் அமைச்சர்கள் ராமேஸ்வரம் சென்று நேரில் இறுதி அஞ்சலி செலுத்துவார்கள் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அப்துல் கலாமின் இறுதிச் சடங்கு நடைபெறும் நாளை ஏற்கனவே அரசு விடுமுறை அளிக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரும் விஞ்ஞானிகள், இளைஞர்கள், பள்ளி சிறார்கள் மற்றும் சாதாரண குடிமக்கள் என அனைவராலும் போற்றப்பட்டவரும், அனைவரது நெஞ்சில் நிறைந்தவரும், தமிழகத்தின் தலைசிறந்த மைந்தருமான பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாமின் மறைவினால் தாம் மிகுந்த மனவேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் மிகவும் பின்தங்கிய ஏழை குடும்பத்தில் பிறந்து உன்னத நிலையை அடைந்தவர் டாக்டர் அப்துல் கலாம். எதையும் விஞ்ஞான பார்வையுடன் அணுகிய டாக்டர் அப்துல் கலாம் இளைஞர்கள் வாழ்வில் ஏற்றம் பெற உந்து சக்தியாக விளங்கினார். ஏவுகணை உருவாக்கம், அணுசக்தி திட்டங்கள் ஆகியவற்றில் அவருக்கு மிகுந்த பங்களிப்பு இருந்த போதிலும், போலியோ பாதித்தவர்களுக்கான எடை குறைந்த ஊன்றுகோல் மற்றும் இதய நோயாளிகளுக்கான ஸ்டண்ட் கருவி ஆகியவற்றை உருவாக்கியதில் மனநிறைவு கண்டவர் திரு அப்துல் கலாம். தமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற அவரது வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர் திரு அப்துல் கலாம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புகழாரம் சூட்டியுள்ளார். திரு அப்துல் கலாம் அவர்களது நல்லடக்கம் அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் நாளை நடைபெற உள்ளது. அவரது குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமது உத்தரவின் பேரில் இதற்கென அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. திரு APJ அப்துல் கலாம் மீது தமக்கு மிகுந்த அன்பும் மரியாதையும் உண்டு. எனவே அவரது இறுதிச் சடங்கில் பங்கு கொண்டு தமது மரியாதையை செலுத்த வேண்டும் என்பதே தமது விருப்பமாகும். இருப்பினும் தமது உடல்நிலை காரணமாக தம்மால் தற்போது பயணம் மேற்கொள்ள இயலவில்லை. எனவே தமது சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு O பன்னீர்செல்வம், மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன், வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு R வைத்திலிங்கம், நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு எடப்பாடி K பழனிசாமி, உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு P பழனியப்பன், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் S சுந்தரராஜ் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் திரு RB உதயகுமார் ஆகியோரை ராமேஸ்வரம் சென்று டாக்டர் அப்துல் கலாமுக்கு இறுதி மரியாதை செலுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் மறைந்த திரு அப்துல் கலாமுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அன்னாரது இறுதிச் சடங்கு நடைபெறும் நாளான நாளை அரசு விடுமுறை அளிக்கவும் தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.